வணக்கம். இயற்கையாக நடந்த ஒரு மரணம் மனித சமூகத்திற்கு மகத்தான பாடமாகி இருக்கின்றது. தனது தாயாரின் உயிரால் அந்த பாடத்தை நமக்கு புகட்டி இருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அவர் தனது தாயாரின் உயிருக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார். பாசத்திற்குரிய அந்த ஆன்மா விடைபெற்று சென்ற கடைசி நேர காட்சிகள் கண்களை குளமாக்குகின்றன. இது ஒரு வித்தியாசமான வீடியோ. உணர்ச்சி வசப்படாமல் இதனை காணுங்கள். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வருகின்றார். சமூகத்திற்கு பலனுள்ள பல முக்கியமான தீர்ப்புகளை அவர் வழங்கியுள்ளார். அவரது தாயார் சூடாமணி அம்மையார். அவருக்கு 83 வயது. முதுமையால் அவர் உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தார். பக்கவாதத்தாலும் நீண்டகால நினைவாற்றல் குறைபாட்டாலும் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமானது. வழக்கம் போல் நவீன மருத்துவ முறையில் அதிகபட்ச சிகிச்சைகள் அவருக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த சிகிச்சைகள் தனது தாயாரின் உயிர் நாடிகளை துடிக்க வைத்து அவரது வலிகளை நீடிக்க செய்கின்றது என்பதை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டுள்ளார். அந்த தருணத்தில் சூடாமணி அம்மையாரை அருகில் இருந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் மனைவி கவனித்து வந்திருக்கின்றார். தாயாரின் உடல்நிலை மிக மோசமானதை கண்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் அவரது மனைவி உருக்கமான வேண்டுகோள் ஒன்றினை வைத்திருக்கின்றார். ஒரு தாயார் மரணத்தின் பிடியில் எந்த நிலையில் இருந்தாலும் அவரால் தனது மகனின் குரலை கேட்க முடியும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு நம்பிக்கை அளித்து அவரது தாயாரிடம் மனம் விட்டு பேசும்படி கூறியிருக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கண்ணீர் மல்க தனது தாயாரின் கரங்களை அமைதியாக பற்றி பிடித்திருக்கின்றார். தனது தாயாரின் ஆன்மா அமைதியாக புறப்பட்டு செல்ல அனுமதி அளித்திருக்கின்றார். அம்மா, இனிமேலும் நீ இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து விட்டாய். தயவு செய்து விடுதலை பெற்றுவிடு அம்மா என்று கண்ணீர் வெளிய தழுதழுத்த குரலில் சொன்னவர், அம்மா, எப்போதாவது நான் உன்னை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடு, உன் ஆன்மாவை விடுவித்து விடு என்று மனப்பூர்வமாக வேண்டியிருக்கின்றார். அம்மாவிடம் பேச்சில்லை, அசைவில்லை, அவரது காதுகளுக்கும் கேட்கும் திறன் இல்லை. ஆனாலும் அந்த அம்மையாரின் இதயம் உணர்ச்சி பூர்வமாக மகனின் கருணை நிறைந்த தீர்ப்பினை ஏற்றிருக்கின்றது. அதற்கு சாட்சியாக சூடாமணி அம்மையாரின் மூடியிருந்த இமைகளுக்கு பின்னால் ஒரு சிறிய அசைவு தென்பட்டிருக்கிறது. மகன் இப்படி ஒரு மகத்தான தீர்ப்பை மனமுவந்து அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சூடாமணி அம்மையார் காத்திருந்திருப்பார் போல் தெரிகின்றது. மூடியிருந்த அவரது விடிகளுக்கு பின்னால் தெரிந்த அசைவு மகனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்த சில நாட்களில் அம்மையாரால் மூச்சு விடவும் முடியவில்லை. அவரது மூச்சை தக்க வைக்க டாக்டர்கள் செயற்கை சுவாச கருவியை பொருத்த முன்வந்த போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பொருத்த வேண்டாம் என்று கூறிவிட்டார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நேசித்த சொந்த இல்லத்திலேயே தாயார் அமைதியாக கண் மூட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள். அதன்படி சூடாமணி அம்மையார் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷும் அவரது மனைவியும் அம்மையாரின் கைகளை பற்றியபடி உருக்கமாக உட்கார்ந்திருந்த ஒரு தருணத்தில், அமைதி சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் ஒரே ஒரு வினாடியில் சூடாமணி அம்மையாரின் முகத்தில் பேரமைதியும் பரிபூரண நிம்மதியும் குடியேறி இருக்கின்றது. அப்போதே அந்த ஆன்மா அமைதியாக விடைபெற்று சென்றிருக்கின்றது. ஆன்மா பெரிந்து சென்ற தருணத்தை அவர்கள் துல்லியமாக கண்டிருக்கின்றார்கள். தனது தாயாரின் ஆன்மாவிற்கு விடை கொடுத்த உயிர் தீர்ப்பு மூலம் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ்
இந்த சமூகத்திற்கு அற்புதமான வாழ்க்கை பாடத்தை வழங்கி இருக்கின்றார். முதியோர்களுக்கு அளிக்கும் நவீன மருத்துவ சிகிச்சைகள் மூலம் உயிர் துடிப்பை நீடிக்க செய்ய முடியுமோ தவிர ஒரு கண்ணியமான இறுதி பயணத்தை அவர்களுக்கு உறுதி செய்ய முடியாது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறுகின்றார். இன்று மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் உள்ள படுக்கைகள் அனைத்தும் முதியோர்களால் நிரம்பி வழிகின்றன. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அம்மாக்களும் அப்பாக்களும் தள்ளாடும் முதுமையில் தீராத நோய்களோடு படுத்து கிடக்கின்றார்கள். அவர்களது நோய்களை குணப்படுத்த முடிவதில்லை, நினைவுகளையும் மீட்டெடுக்க வழியில்லை. ஆனால் தினமும் பல லட்சங்களை செலவு செய்து அவர்களது மூச்சை மட்டும் பிடித்து வைத்து என்ன பலன்? அசைவின்றி கிடக்கும் அவர்களின் மூச்சை பிடித்து வைக்க உடலில் எத்தனை துளைகள் போடப்படுகின்றன, எத்தனை குழாய்கள் செருகப்படுகின்றன. அதற்காக அவர்கள் அனுபவிக்கும் வலிகள் எத்தனை எத்தனை. அவர்களே விரும்பாத அத்தனை வலிகளை நாம் அவர்களுக்கு அளிப்பது நியாயமாகுமா? வலியின்றி அந்த உயிர்கள் விடைபெற்று செல்லட்டுமே, அந்த ஆத்மாக்கள் விடுதலை பெற்று ஆனந்தமாக பயணிக்கட்டுமே. அப்படி விடை கொடுக்க நமக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அந்த அபார துணிச்சலை நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த அம்மையாரின் ஆத்மா சாந்தி அடையட்டும், நமக்கு வாழ்வியல் பாடத்தை புரியும் பக்குவம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.